சினிமா துறைய பொறுத்தவரைக்கும் ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விருதா கருதப்படுது. அப்படிப்பட்ட ஆஸ்கருக்கு தமிழ்ல இருந்து இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட படங்கள் என்னென்னன்னு தெரியுமா? திரைத்துறையில ரொம்ப பெரிய கௌரவமா கருதப்படுறது ஆஸ்கர் விருது தான். ஒவ்வொரு திரைப்பட கலைஞர்களும் தங்களோட வாழ்நாள்ல உச்சபட்ச கௌரவமா நினைக்கிறதும் இந்த ஆஸ்கர் விருத தான். அடுத்த வருஷம் ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடறதுக்காக வெளிநாட்டு மொழிகளுக்கான படங்கள்ல இருந்து ஹிந்தில லாபட்டா லேடீஸ் படம் தேர்வாயிருக்கு. தமிழ்ல இருந்து மகாராஜா, ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ், வாழை, கொட்டுக்காளி, ஜமா, தங்கலான் மாதிரியான படங்கள் இதுக்கான போட்டியில இருந்துச்சு. ஆனா இந்த படங்களோட மிச்சமிருந்த 28 படங்களையும் வீழ்த்தி லபட்டா லேடீஸ் ஆஸ்கர் போட்டிக்கு தேர்வாயிருக்கு. தமிழ் சினிமாவுல இதுவரைக்கும் லட்சக்கணக்கான படங்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஆஸ்கருக்கு இந்தியாவில இருந்து தமிழ்ல இருந்தும் சில படங்கள் தேர்வாகி அனுப்பப்பட்டிருக்கு. தெய்வமகன் 1969 தமிழ்ல இருந்து ஆஸ்கருக்கு முதல்ல அனுப்பப்பட்ட படம். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 கெட்டப்ல நடிச்ச தெய்வமகன் படம். அந்த காலத்துல பிரபல இயக்குனரா திகழ்ந்த ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்துல உருவான இந்த படம் தமிழ்ல ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. 1969வது வருஷம் இந்த படம் ஆஸ்கருக்கு இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டுச்சு. நாயகன் 1988 உலகநாயகன் அப்படின்னு மக்களால கொண்டாடப்படக்கூடிய கமல்ஹாசனோட திரை வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத படம் நாயகன். பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்குன இந்த படம் தமிழ்ல இருந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2வது படம். 1988வது வருஷம் பரிந்துரைக்கப்பட்ட இந்த படம் ஒரு இளைஞன் ரவுடியா எப்படி மாறுறான் அப்படிங்கறத ரொம்பவுமே தத்ரூபமா காட்டின படமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இளையராஜா. தேவர் மகன் 1993 கமலஹாசன் நடிப்புல வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம் தேவர் மகன். தென் மாவட்டங்கள்ல 100 நாட்களை கடந்து ஓடின இந்த படம் ஆஸ்கருக்கு இந்தியாவில இருந்து பரிந்துரைக்கப்பட்டுச்சு. பரதன் இயக்குன இந்த படத்துல 2 குடும்ப மோதலால ஒரு கிராமம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறத ரொம்பவே யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசையமைச்சிருப்பாரு. குருதிப்புனல் 1996 கமல்ஹாசன், அர்ஜுன் இணைஞ்சு நடிச்சு பி.சி. ஸ்ரீராம் இயக்குன இந்த படம் பாதுகாப்பு வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான மோதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில நடிகர் கமல்ஹாசனோட நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களுக்கு வியப்பு தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. இந்தியன் 1997 பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் பெற்ற ஷங்கர் இயக்கத்துல வெளியான படம் இந்தியன். ஊழலுக்கு எதிரான வர்ம கலையோட போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரரோட கதையை மையமா வச்சு உருவாக்குன இந்த படம் பிரமிப்பா ரசிகர்கள் மத்தியில பார்க்கப்பட்டுச்சு. பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற இந்த படம் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. ஜீன்ஸ் 1999 ஷங்கரோட இயக்கத்துல வெளியான படங்கள்லயே ரொம்பவும் முக்கியமான படம் ஜீன்ஸ். 1999வது வருஷம் பரிந்துரைக்கப்பட்ட இந்த படத்துல நடிகர் பிரசாந்த், ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இடம்பெற்ற பாடல் ஒண்ணுல உலகத்தோட 7 அதிசயங்களுக்கும் போய் பாடல் காட்சிய படமாக்கி இருப்பாங்க. அன்னைய காலத்துக்கு இந்த ஒரு பாட்டே படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா அமைஞ்சது. ரொம்ப பெரிய வெற்றி படமாவும் இந்த படம் அமைஞ்சது. ஹேராம் 2001 பன்முக கலைஞன் கமலஹாசன் இயக்கி நடிச்ச படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் ஹேராம். சுதந்திர காலகட்டத்துல நடக்கக்கூடிய கதைக்களத்துல இந்து முஸ்லிம் மோதல், காந்திய கொள்கை அப்படின்னு பல விஷயங்களை அலசி பேசின படமா எடுக்கப்பட்டது ஹேராம். இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தாலும் பிரமிப்பா தெரியற அளவுக்கு அதோட திரைக்கதை இருக்கும். 2001வது வருஷம் இந்தியாவில இருந்து ஆஸ்கருக்கு இந்த படம் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. விசாரணை 2017 இந்திய சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனரா உருவெடுத்திருக்கிறவரு வெற்றிமாறன். இவரோட இயக்கத்துல வெளியான விசாரணை படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். போலி என்கவுண்டரை மையமா வச்சு உருவாக்குன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. போலி கைது, போலீஸ் தாக்குதல், போலி என்கவுண்டர் அப்படின்னு இந்த படம் பாக்குறவங்கள கண் கலங்க வைக்கும். கூழாங்கல் 2022 கொட்டுக்காளி படத்தை இயக்குன பி.எஸ். வினோத் ராஜ் இயக்கத்துல உருவான குறும்படம் கூழாங்கல். பல சர்வதேச திரைப்பட விருது விழாக்கள்ல திரையிடப்பட்டு விருதுகளை வென்ற இந்த படம் போன 2022வது வருஷம் ஆஸ்கருக்காக பரிந்துரைக்கப்பட்ட படம். தமிழ்ல இருந்து இதுவரைக்கும் 8 படங்களும் ஒரு குறும்படமும் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.